மத்திய கிழக்கில் அமைதி நிலவும் என்ற நம்பிக்கையுடன் பாகிஸ்தான் இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தைக்கு இன்று தயாராக இருந்தது. இஸ்லாமாபாத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் நகரம் முடக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது. இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்துள்ளார். ராஜதந்திர விவகாரங்கள் குறித்த தனது அறிக்கைகளுக்கு முரணான செயல்களில் ஈடுபடுவதற்காக அமெரிக்காவை விமர்சித்த இஸ்மாயில் பாகி போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து வாஷிங்டனிலிருந்து ஈரான் நம்பிக்கை துரோகத்தையும் தொடர்ச்சியான முறைப்பாடுகளையும் எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார். சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தொலைக்காட்சி கலந்துரையாடல்களில் சபாநாயகர் முகமது பாகிர் கலிஃபா இவ்வாறு தெளிவுபடுத்தினார். நம்பிக்கையின்மை அனுபவத்தை ஒதுக்கிவிட்டு எங்களின் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் நாங்கள் செயற்படுகின்றோம். பேச்சுவார்த்தையினை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இஸ்புல்லா பிரச்சனையும் அவர்களின் தடை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிதிகள் குறித்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையின் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனைகளை நிவர்த்திக்காமல் நாம் பேச்சுவார்த்தைக்கு சென்றால் 10 அம்ச கட்டமைப்பில் நாம் சேர்க்கப்பட மாட்டோம். நாம் பேச்சுவார்த்தையினை ஆரம்பிக்க வேண்டுமாயின் இவை நிவர்த்திக்கப்பட வேண்டும். நம்பிக்கையின்மை இருந்த போதிலும் நாங்கள் நல்ல நோக்கங்களுடன் செயற்பட்டுள்ளோம். நீடித்த அமைதியே எங்கள் இலக்கு. அந்த நீடித்த அமைதிக்கு நமக்கு ஒற்றுமை தேவை. ஏனென்றால் அமெரிக்கா, குறிப்பாக அந்த ஆட்சி கடந்த 80 ஆண்டு கால போர் நிறுத்தம், அமைதி மற்றும் மீண்டும் போர் என்ற சுழற்சிகளுக்கு உள்ளாகி வருகின்றது. இந்த கொள்கைகளை உடைக்க வேண்டும். இதனிடையே அமெரிக்க ராணுவ உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாத ஈரானிய சரக்கு கப்பலான டுஸ்கோவை கரையோர படையினர் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். ஓமான் வளைகுடாவில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த கப்பலை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க ராணுவம் எச்சரித்ததாகவும், ஆனால் அந்த குழுவினர் அந்த எச்சரிக்கையினை புறக்கணித்ததாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஒரு அமெரிக்க கப்பல் ஈரானிய கப்பலின் இயந்திர அறையை தாக்கியது. சுமார் 900 அடி நீளமும் ஒரு விமான சமமான எடையும் கொண்ட ஈரானிய கப்பல் அதன் சட்டவிரோத நடவடிக்கைகளால் அமெரிக்காவின் தடைகளுக்கு உள்ளாகியுள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை மீறி ஓமான் கடலில் பயணித்த ஈரானிய கப்பல் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய ராணுவ மத்திய நிலையத்தை மேற்கோள் காட்டி ஸ்டீம் செய்திச் சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க படைகளால் முன்னெடுக்கப்பட்ட ஆயுத மேதிய கடற்குழிக்கு ஈரான் குடியரசின் ஆயுதப்படைகள் உடனடியாக பதிலடி கொடுத்ததாக அதில் மேலும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், அமெரிக்க விசேட பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்க ஜனாதிபதி ஆலோசகர் ஜெரட் குஷ்னர் ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தானுக்கு புறப்பட தயாராகி வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.